ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபைவர் அக்கௌண்ட்டு பற்றி நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். ஃபைவர் அக்கௌண்ட்டை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஃபைவர் அக்கௌண்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி ஒர்க்கு இருக்குங்கிறத நான் சொல்லலை. பட் வந்து ஃபைவர் அக்கௌண்ட்டில் நான் வேலை செஞ்சிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ அதில் தான் இப்போவும் நான் வந்து கரண்ட்லி செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு பேமெண்ட்டும் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸு கொடுத்துட்றாங்க. 15th ஒன்ஸு நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. வீக்லி ஒன்ஸாகவும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், 15 days ஒன்ஸாகவும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம், 45 days ஒன்ஸுக்கும் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து 15 ஒன்ஸ் தான் இப்போ ரிசீவ் ஆகிட்டுருக்கு. வீக்லி ஒன்ஸு நம்ம அப்பப்போ மாற்றி நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். பேபாலில் தான் நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஓகேங்களா, இந்த அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஒரு ஃபைவர் அக்கௌண்ட்டை வந்து நார்மலாக எப்பவும் போல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஈஸி தான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்கள் யூசர் நேம், உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு, அப்போ யூசர் நேம் வந்து ஃபைவரில் என்ன யூசர் நேம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேமை கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன், ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் வெரிஃபிகேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, முன்னாடி ஏதாவது ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கீங்களா, அதை பற்றி டீட்டெயில்ஸு எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துக்கணும். போர்ட்ஃபோலியோங்கிறது கண்டிப்பாக தேவை. போர்ட்ஃபோலியோங்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் செஞ்ச ஒர்க்கை வந்து ஒரு சாம்பிள் ஒர்க்காக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து அப்லோடு பண்ணி அதில் வந்து நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். இப்போ வேறு ஏதாவது ஒர்க்கு நீங்கள் செஞ்சு எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷனு, அப்புறம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனு, ட்ரான்ஸ்லேஷனு, ஆர்டிக்கல் ரைட்டிங், இந்த மாதிரி எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, அது குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே வந்து ஒரு ஜிப் ஃபைலாவோ இல்லை நார்மலாக வந்து ஒரு ஃபைலாவோ நீங்கள் ஃபைவரில் அப்லோட் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலை பக்காவாக வச்சுருக்கணும். ப்ரொஃபைல் வந்து பக்காவாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைவர் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால், ஃபைவர் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யார்கிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னு சொல்கிறேன். நான் ஏற்கனவே வந்து அப்படி தான் ஒரு ரிக்வஸ்டருக்கு வந்து நான் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நிறைய பேர்த்திட்ட நானே வாண்டடாக கேட்கும்போது என்னுடைய பழைய அக்கௌண்ட் ஒன்று இருந்துச்சு. அந்த அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஸ்பேம் சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நான் யாருக்கெல்லாம் நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேனோ அவங்க எல்லோரும் வந்து நான் வந்து ரோபோட்டாவோ இல்லை ஸ்பேம் மெசேஜாவோ அவங்க கணக்கு வச்சு ஃபைவர் டீமுக்கு வந்து மெயில் அனுப்பிக்கிறாங்க. அவங்க அதை பார்த்துட்டு என்னோடய ப்ரொஃபைலை பார்த்துட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பக்காவான ப்ரொஃபைலாக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கும். ஒரு 2 கிளைண்ட்டு 3 கிளைண்ட்டு உங்களுக்கு வந்து ஃபைவரில் கிடைச்சாலே போதுமானது. இப்போ நான் என்ன ஒர்க்கு செஞ்சிட்ருக்கேங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்கு, இங்கிலீஷ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் தான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் ஈஸியாக தெரியுது. ஏன்னா வேறு எந்த ஒர்க்கும் ஈஸி இல்லை. இந்த ஒர்க்கு வந்து தனிப்பட்ட ஆளுங்க கொடுக்கறனால எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. எனக்கு இண்டிபெண்டன்ட் ஒர்க் மாதிரி தான் தெரியுது. ஸோ என்ன இண்டிபெண்டன்ட் ஒர்க்கு அப்படின்னா, நமக்கு வந்து கண்டிஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. டிரான்ஸ்கிரிப்ஷன் கைட்லைன்ஸு இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணால் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கைட்லைன்ஸ் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி செய்கிறது தான். அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா, கிராமர் மிஸ்டேக் வரக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, பஞ்சுவேஷன் கரெக்டாக இருந்தால் போதும். ஸோ அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி நம்ம வந்து ஸ்பீக்கர் பிரித்து போடுறது, இப்போ 2 பேர் பேசுகிறாங்கன்னா 2 பேர் பிரித்து போடுறது, நேம் கண்டுபிடிச்சி போடுறது, இதெல்லாம் போட்டுடலாம், தப்பு கிடையாது. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரிவார்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு கிடைக்குது. ஸோ அதனால தான் ஒரு $10 to $15 ஒரு நாளைக்கு எனக்கு வருது. ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் ஃபைவரை வந்து நான் விடாமல் செஞ்சிட்ருக்கிறேன். பேபால்லையும் தவறாமல் பேமெண்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ஒர்க்கை செஞ்சிட்ருக்கேன். எம்டர்க் பொறுத்த வரைக்கும் அது பார்ட் டைம் தான், எனக்கு வந்து ஃபுல் டைமாக கிடையாது. ஃபைவரை பற்றி நான் மேலே வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடணும். ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து போட்டுருவேன். அதை பற்றி நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, நான் என்ன ஒர்க்கு செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார். அது இல்லாமல் வந்து எம்டர்க் அக்கௌண்ட்டை பற்றியும் ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். எம்டர்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும்
யூஎஸ் அக்கௌண்ட்டு கிடைக்கிது, பட் வந்து நிலச்சி நிற்காது. ரெண்டாவது இந்தியன் அக்கௌண்ட் வந்து கிடைக்காது. அப்படியே கிடைக்கிறதா இருந்தாலும் 1000ல் ஒருத்தர் தான் அப்ரூவ் பண்ணுறாங்க, 2 பேர் தான் அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நமக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெயிட் பண்ணி நேரத்தையோ இதையோ வந்து நம்மளுடைய வேலையோ வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் செய்யாமல் யூஎஸ் அக்கௌண்ட்டு வாங்கினீங்கனாலும் அது சேஃப்டி கிடையாது. ஸோ ஓகேங்களா, இது வந்து எப்போ அக்கௌண்ட் போகும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து யூஎஸ் அக்கௌண்ட்டை வந்து வாங்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பணத்தை நம்ம கட்டி ஏமாறுறத விட நம்ம வந்து அந்த பணத்தை வந்து வேறு எதுக்காக செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாபம் இருக்குது. ஸோ இன்னொன்று நான் வந்து செய்யலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி செஞ்சால் தான் அது வந்து காசு நம்ம பார்க்க முடியும். ஆரம்பத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி செய்கிறது எப்படிங்கிறது, என்னென்னலாம் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபைவர் அக்கௌண்ட்டை பற்றி நம்ம அடுத்த வீடியோங்களில் பார்க்கலாம். ஃபைவர் அக்கௌண்ட்னா என்ன, இது என்ன, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ஒர்க்கு கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபைவ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.